ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மி பசிக்குது கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்னம்மா இன்னைக்கு பண்ண போகிறீங்க? பூசணிக்காய் நீ பொரியல் பண்ணுறோம். பூசணிக்காய் பொரியல் பண்ண போகிறீங்களா? இங்கே செடி வச்சுருக்கீங்களா? செடி வச்சுருக்கிறோம். ஆ, செடியில் போய் அறுத்தாந்து பூசணிக்காய் நீ பொரியல் பண்ணுறோம். சரி போங்க. இதுதான் பூசணிக்காய் செடி. பூசணிக்காய் செடிங்க இருக்குது. பூசணிக்காய் காயாக இருக்குன்னு கொஞ்ச நாள் போகணும். வாங்க வேறு பூசணிக்காய் இருக்குது போகலாம். பூசணிக்காய் பழுத்து இருக்குது. இது குழம்புக்கு பொரியல் பண்ணால் அறுத்துக்கலாம். இது கூட பூசணிக்காய் இது இங்கே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போகணும். பழுத்தாக்க அரிச்சு பொரியல் பண்ணலாம். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க போய் அரிஞ்சிக்கலாம், பொரியல் பண்ணிடலாம். சரி போங்க போகலாம். சரி வாங்க போகலாம். போகலாம். போங்க போங்க. ஐயா சிம்பிளா அப்படியே சாப்பிடு. எனக்கு ஐயா சார் இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி விதையை எப்படி எடுத்து வச்சுக்கணும். விதையெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஊனை அப்படியே இருக்கணும். இது நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். தோலோட இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும்.
எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், கறிப்புல் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி இருக்குது போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இது மாதிரி தான் வதக்கணும். பச்சை மிளகாயும் வர மிளகாயும் போட்டுக்கலாம். தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்குது போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணுங்களா? தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டிங்களா? இந்த தண்ணி போதுங்களா? இப்போ உப்பு காரெல்லாம் பார்த்துக்கலாமா? ம் மூடி போட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் வேக விடணும். புரட்டாசி மாதம் பெருமாள் சாமி கும்பிடுவோம். அப்போ வந்து இது பூசணிக்காயெல்லாம் செய்வோம். பூசணிக்காய் செய்வீங்களா? சாமிக்கு படையல் போட்டு படையல் போடுவோம். படையல் போடுவீங்களா? பூசணிக்காய் வேறு என்னென்ன செய்வீங்க? அவரைக்காய் செய்வோம், முட்டைக்கோசு செய்வோம், அதெல்லாம் பொரியல். எத்தனை வகை பொரியல் செய்வீங்க? வகை பொரியல், இதெல்லாம் பொரியல் பண்ணி ரசம் செஞ்சுக்குவோம். அப்படியா? பூசணிக்காய் இதெல்லாம் செஞ்சு 4 வகை செஞ்சு ரசத்தோடு 5 வகை செஞ்சுக்குவோம். இதுமாரி ஒரு முறை தொலை விட்டுக்கணும். அப்படியே தோலோடு போடலாங்களா பூசணிக்காவை? போட்டால் தான் சாப்பிட்றதுக்கு சத்தாக இருக்கும். என்னம்மா பூசணிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்களா? ரெடி ஆயிடுச்சு, இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.